ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இட்லியில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் வந்து இன்றைக்கி நம்ம உப்புமா பண்ண போகிறோம். பேச்சுலர்ஸும் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு வீட்டில் மிச்சமாயிருச்சு, இட்லி மிச்சமாயிருச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட நீங்கள் இட்லி உப்புமா நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். வேலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இட்லி பார்த்தீங்கன்னா மிச்சமான இட்லி உதுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கேன். முட்டை 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இட்லி உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தோனையுமே நம்ம கரண்டி வச்சு நம்ம கலந்துடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸுக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ முட்டை நல்லா நம்மளுக்கு பெருசு பெருசாக வரும். அதனால நான் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்படியே நான் விட்டுக்கிறேன். முட்டை சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் 30 செகண்ட்ஸ், 1 நிமிஷம், நீங்கள் எவ்வளோ நேரம் விடுறீங்களோ மேக்ஸிமம் 1 நிமிஷம் வரைக்கும் விடுங்க. அதுக்கு மேலே விட வேண்டாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஆம்லேட்டில் நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி முட்டை இதாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். உடச்சி விட்டுக்கோங்க முட்டையை. சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இட்லி அந்த உப்புமாவோட நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக வரணும் அப்படின்றனால தான் நான் ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டு அப்படி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். டைம் பார்த்துக்கோங்க, ரொம்ப நேரமும் விட்டுற வேண்டாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மசால் தூளை அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட இந்த மசால் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மசால் தூள்லாம் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கலந்து விட்டுக்கோங்க. உதுத்து வச்சிருந்த இட்லி அந்த உப்புமா நம்ம போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம், அடி பிடிச்சிரும். சூப்பரான நம்மளுக்கு இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். இட்லியெல்லாம் வீட்டில் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை நம்ம தூவிக்கலாம். தூவி விட்டு ஒரு கலந்து விட்டுக்கோங்க. இட்லி உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு இட்லி உப்புமா நம்ம செஞ்சுருக்கோம். இதே போல் இட்லி உப்புமா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.